மனிதனே திரும்பி வா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பஞ்சத்திலே உணவுக்காக தேவனை நம்ப முடியாமல் அந்நிய தேசத்தை தேர்ந்தெடுத்ததான எலிமெலக்குவுக்கு இந்த யோனா சற்றும் சளைத்தவர் கிடையாது. பாவத்தினால் அழிந்து போகவிருந்த நினிவே பட்டணத்து மக்களிடம் கடந்து சென்று தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து தேவனிடம் திரும்பினால் இரக்கமும் மன்னிப்பும் தருவதற்கு தேவன் வல்லவர் என்ற தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி யோனாவுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். யோனாவின் காலத்திலே இந்த நினிவே அசிரியாவின் மிக முக்கியமான பட்டணமாக காணப்பட்டது. ஆனால் இது ஒரு மிகவும் கொடூரமான பட்டணம். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வடகிழக்கே இருந்த இந்த பட்டணத்திற்கு போகும்படி யோனா பயணிக்கப்பட்டார். இந்த பட்டணத்தாரை யோனா வெறுத்தபடினால் இஸ்ரவேலின் தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதையும் யோனா ஒரு நாளும் விரும்பவே இல்லை. இவர்கள் ஒருவேளை மனம் திரும்பி விடுவார்களோ என்ற பயமும் யோனாவுக்கு இருந்தது என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் யோனா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எதிர்ப்புறமாக எதிர் திசையாக அவர் கடந்து செல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாமும் இப்படித்தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒரு திசையை நமக்கு காட்டுவார், ஒரு வழியை காட்டுவார். ஆனால் நாமோ எதிர் திசை நோக்கி பாதையிலே திரும்பி கடந்து செல்கிறவர்களாக இருந்திருக்கிறோம். இதற்கு பயமோ பிடிவாதமோ நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார் என்ற சிந்தனையோ நினைவோ நம்முடைய தேவனுடைய அன்பு நமக்குத்தான் என்று நமக்குள் இருக்கிறதான அந்த சுயநலமோ எதுவும் ஒருவேளை காரணமாகலாம். ஆனால் கர்த்தரே நமக்கு ஒரு பொறுப்பை தரும் பொழுது அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் அணை போட்டு ஒரு நாளும் தடுக்கவே கூடாது. யோனா இப்படி மறுதிசையை மறுபாதையிலே ஓடுவதை தெரிந்து கொண்டு அவர் ஓடுகிறார். ஆனால் தேவனுடைய வழியை விட்டு ஓடுவது எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும் என்பதை அவர் நன்றாக தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொண்டார். இந்த பாடத்தை தான் கற்றுக்கொள்ள பெரிய விலைக்கிரயம் யோனா செலுத்த வேண்டியதாயிற்று. 3 நாட்கள் மீனின் வயிற்றிற்குள்ளாக இருப்பது என்பது அது ஒரு லேசான காரியமே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியமாக தேவன் நம்மை உந்தி தள்ளுவாரானால் அந்த காரியத்தில் தேவன் கரிசனையாக இருக்கிறார் என்பது உண்மையான காரியம். அந்த காரியத்தை செய்வதற்கு நாமே உகந்தவர் என்று தேவன் காண்கிறார் என்பதும் உண்மை. இந்த 2 காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தெடுப்பது எதுவாய் காணப்படுகிறது? போ என்று சொன்னால் போவதுதான். இதை மறுத்தவர்களாக தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினவர்களாக யோனாவை போல ஆபத்தில் சிக்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போதே தேவனிடத்தில் நீங்கள் திரும்பி கடந்து வாருங்கள். உங்களுக்காக வைத்திருக்கும் அந்த வேலையை தேவன் உங்களை கொண்டே நிறைவேற்ற அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். செய்ய வேண்டியது ஒன்றுதான். உங்களை எதற்காக அழைத்தாரோ, உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எந்த பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னாரோ அந்த பாதையிலே நீங்கள் கடந்து செல்கிறதான பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? உங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்களாக தகப்பன அப்படி இராதபடிக்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்கிறவராக அல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் தகப்பனே உம்மை மாத்திர பற்றி கொண்டு உம்மக்கண்டு வாழ நீர் காண்பிக்கிற திசையை நோக்கி
நாங்கள் பயணிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை தகப்பன்னீர் யாவருக்கும் கொடுத்து வழி நடத்தும். உம்முடைய சித்தம் யாவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக அதுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கத்தரழைக்கும் தருணமிதிலே கட்சி பரிந்தாகிலுமே மனிதனே திரும்பி